திமுகவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30 விழுக்காடு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை 40% அதிகரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்துரைத்தார். மத்திய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுக தமிழ்நாட்டிற்கு இழைத்து வரும் அநீதியை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் எடுத்துச் சொல்வதுதான் இந்த முன்னெடுப்பின் நோக்கம் என்று முதலமைச்சர் கூறினார். மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30 விழுக்காடு வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை 40% அதிகரித்தும் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அடுத்த 30 நாட்களில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். எண்ணிக்கைக்கு கொடுக்கும் அதே அளவு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது திமுகவினர் கலந்துரையாடுவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலும் அதற்கு பிறகும் வாக்குச்சாவடி அளவிலான டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நடைமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் மீண்டும் முதலிலிருந்து தொடங்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அச்சத்தில் உறைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடிய அவர் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய திமுக இன்று வீடு வீடாக சென்று ஆள் சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பல மாநிலங்களில் உள்ள திட்டம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய திட்டம் போல ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுகவில் இணையவில்லை என்றால் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது என்று பொதுமக்கள் மிரட்டப்படுவதாக தகவல்கள் வருவதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்திற்காக 4 அரசு அதிகாரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியமித்திருப்பதாகவும் இது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைத்து தரப்பிற்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாதாள சாக்கடை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, முதலமைச்சர் தொடர்பான கள ஆய்வும் மேற்கொள்ள இருக்கிறார். இப்போ இந்த உத்தரவினுடைய முழு விவரம் என்ன? காயத்ரி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 25 மாநகராட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சிகள், 144 நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர், அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உட்கட்டமைப்பு உருவாக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என்றும், குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் சாலை பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், துப்புரவு பணி மற்றும் தெரு விளக்குகளை பராமரித்தல் போன்ற பணிகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக சட்டமன்ற அறிவிப்புகளில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் அந்த பணிகளை நிறைவேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவற்றை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலுவலர்களிடம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளையும், அதே போல சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீர் வெளியேற்ற வழி ஏற்படுத்த வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகள், வெள்ள அபாயம் இருக்கின்ற கூடிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அங்கு பணிகளை முடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். காயத்ரி, நன்றி தமிழரசி, விவரங்களை வழங்கியமைக்காக. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். தாவேக
தமிழக கொடிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை நிறுவன தலைவர் பச்சையப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சிவப்பு, மஞ்சள் நிறத்தில் தங்களது சபைக்கு கொடி உருவாக்கி வர்த்தக முத்திரையாக 2023ஆம் ஆண்டே பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்த தங்களுக்கே உரிமை உள்ளதாகவும் வேறு எந்த நபர்களுக்கும் கொடியில் பயன்படுத்த முடியாது என்றும் மனுவில் கூறப்பட்டது. எனவே நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இதனை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் சரக்குகளுக்கான வர்த்தக முத்திரை அரசியல் கட்சியின் கொடிக்கு எப்படி பொருந்தும் என கேள்வி எழுப்பியது. அப்போது விளக்கமளித்த மனுதாரர் தரப்பு வர்த்தக முத்திரை சரக்கு மட்டுமின்றி சேவை, தொண்டு நிறுவனம் மற்றும் அறக்கட்டளைக்கும் பொருந்தும் என விளக்கம் அளித்தது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க காவல்துறையின் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி 83வது வார்டு கவுன்சிலர் வில்லாபுரம் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மாநகராட்சி வரி விதிப்பில் மோசடி என்ற புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், மரியா கிளிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது மெகா ஊழல் இல்லை என்றும் வருவாய் இழப்பு குறித்து உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் தெரிவித்தார். மேலும் வெளிப்படைத் தன்மையுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக வாதிட்டார். மதுரை மாநகராட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மாநகராட்சி ஆணையரே மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனுவை கொடுத்த பின்பும் ஏன் 7 மாதமாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிபிஐக்கு மாற்றினால் வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்படும் என்பதால் இதுகுறித்து காவல்துறையினர் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நேர்மையான SP தலைமையில் தென்மண்டல IG, மதுரை மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் கண்காணிப்பில் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் இந்த குழுவின் விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் கூறி வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருவள்ளூர் அருகே சாலையில் கிடந்த இன்டர்நெட் இணைப்பு கம்பியில் சிக்கிய மூதாட்டி தூக்கி வீசப்பட்ட பதைபதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. திருவள்ளூர் அருகே பெரிய குப்பம் பகுதியில் இன்டர்நெட் இணைப்பு கம்பி அருந்து சாலையில் கிடந்தது. அருந்து விழுந்து கிடந்த கம்பி அப்பகுதியில் சென்ற வாகனத்தில் சிக்கி கம்பி இழுத்துச் செல்லப்பட்டது. அப்போது அந்த வழியாக சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி ஒருவரின் கழுத்தில் அந்த கம்பி சிக்கியதால் அவர் தூக்கி வீசப்பட்டார். சாலையில் விழுந்ததில் மூதாட்டி பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.